Hello friends, welcome back to Priya Vijay Kitchen. நான் பிரியா பேசுகிறேன். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஏற்கனவே 2 கொலக்கட்டை ரெசிபி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு மூணாவதாக மோதகம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கொலக்கட்டைக்குரிய மேல் மாவுக்கு நான் கடை மாவு யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கிறேன். கடை மாவுலேயே எப்படி விரிசல் இல்லாமல் அதே நேரத்தில் நல்லா சாஃப்டாக பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பிரியா விஜய் கிச்சனை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பூரணத்துக்கு நம்ம வேர்க்கடலை வச்சு பூரணம் செய்ய போகிறோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்துருக்கிறேன். இந்த வேர்க்கடலைக்கு மேல் தொலியை உரிச்சிடணும். இப்போ வேர்க்கடலை ரெடி. 1 கப் வேர்க்கடலைக்கு 1/4 கப் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். நாட்டு சர்க்கரை, வெல்லம் இல்லை கருப்பட்டி எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 கப் வேர்க்கடலை, அப்புறம் நாட்டு சர்க்கரை, அது கூடவே 2 பிடி அளவுக்கு ஏலக்காய் தூள். ஏலக்காய் இல்லைன்னா 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. இதை இப்போ நம்ம கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப மையாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இதை ஒரு பவுலுக்கு மாற்றி ரெடியாக வச்சிடலாம். இப்போ பூரணம் ரெடி. மேல் மாவு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். இது கூடவே தேவைக்கேற்ப உப்பு, 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கடை மாவு தான், இடியாப்பத்துக்கு வாங்கின மாவு. உங்களுக்கு கடையில் கொழுக்கட்டை மாவுன்னு தனியாகவே கிடைக்கும், அது கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்து ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணீர் கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறோம். தண்ணீர் நல்லா கொதிக்கணும். இந்த கொதிக்கிற தண்ணியை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவில் ஊற்றி பிசைய ஆரம்பிச்சிடலாம். மொத்தமாக ஊற்றிடக்கூடாது, கட்டி தட்டிடும். கொஞ்சம் இலக்கமாக பிசையணும், அப்படின்னா தான் உங்களுக்கு கொழுக்கட்டையில் விரிசல் விடாது. இப்போ இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மாவு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிசைஞ்சு வச்சிடலாம். கையில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டவே ஒட்டாது. மாவை எப்பொழுதுமே ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வைக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு ஆடை விழுந்துடும். அப்புறம் கொழுக்கட்டை ஒழுங்காக செய்ய வராது. இப்போ மேல் மாவு ரெடி, பூரணமும் ரெடி. இப்போ நம்ம கொழுக்கட்டை பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண போகிற அச்சுக்கு கொஞ்சமாக எண்ணெய் தடவி நல்லா கிரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். என்கிட்ட 3 டிஃப்ரெண்ட் சைஸில் மோதகம் அச்சு இருக்குது. இது பெருசு, இது மீடியம் சைஸு, இது சின்னது. இது எல்லாத்துக்கும் குட்டி ஒன்று இருக்குது. பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப குட்டி, ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நம்ம செஞ்சோன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி நம்ம அச்சுக்குள்ளே வச்சு உள்ள கூட நல்லா அழுத்தி விட்டுறலாம்.
இப்போ மாவை ஒன்று போல் அழுத்தி விட்டாச்சு. இதுக்குள்ளே இப்போ நம்ம பூரணத்தை வச்சிடலாம். பூரணம் வச்சதுக்கப்புறம் இதை நம்ம மூடணும். அதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா தட்டையாக பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வச்சு நம்ம மூடிடலாம். அவ்வளவுதான், ரெடி. அழகாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், கொழுக்கட்டை ரெடி. இதே மாதிரி எல்லாத்தையுமே பண்ணி வச்சிடலாம். இங்கே நான் டிஃப்ரெண்ட் சைஸில் ஒவ்வொரு சைஸ்லேயும் ஒன்று ஒன்று பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து இதை நம்ம இட்லி தட்டில் வச்சு அவிக்கணும். இந்த முறை இட்லி தட்டில் அவிக்காமல் குக்கரில் வச்சு நான் அவிச்சு எடுத்தேன். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வச்சு எடுத்தேன், விசில் போடாமல். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.